சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒன்னும் இல்லக்கா. ஒன்னும் இல்லாம ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? அதெல்லாம் ஒன்னும் இல்லக்கா. தேவி வா. அக்கா என்னாச்சு? தேவி, என்ன சொல்லி மழுப்பலான்னு முட்டாள்தனமா மட்டும் யோசிக்காத. நடந்ததை மட்டும் சொல்லு. ஏய், எழில் வீட்டு ஆளுங்க வந்ததுல இருந்து உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சொல்லு. நீ இல்லாத நேரமா பார்த்து உன் மாமியார் என்ன அலம்பல் பண்ணாங்க? ஏய், எதுக்கு இப்ப நீ அழுவுற? இப்ப போன் எடுத்துட்டு எதுக்கு நீ தனியா போன? இப்ப நீ பிரச்சனையை சொல்ல போறியா இல்ல நானே ஷாலினிக்கு போன் பண்ணவா? ஐயோ அக்கா. சரி சொல்லு. பைத்தியக்காரி! ஏண்டி இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிருக்க? விக்னேஷை விட்டு பிரியறேன் நீ டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுவா நான் ஊரு கூட்டி பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ண? அக்கா என்ன மன்னிச்சிருங்க அக்கா. ஆக்சிடென்ட் ஆகி நீங்க ஐசியூல உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது உங்களை காப்பாத்துறதை தவிர என்னால வேற எதுவும் யோசிக்க முடியலக்கா. அந்த டைவர்ஸ் நோட்டீஸ காரணமா வச்சு அத்தை என்னையும் விக்னேஷையும் பிரிக்க பாக்குறாங்க. உன் விளங்காத மாமியார் அதை பண்ணலனாதான் நீ ஆச்சரியப்படணும். இன்னைக்கு நான் அனுப்புனதா விக்னேஷ் கிட்ட வக்கீல் நோட்டீஸ் காட்டிருக்காங்க. நான் அந்த மாதிரி எதுவும் அனுப்பலக்கா. அவரும் அதை நம்பி என்ன முழுசா வெறுத்துட்டாரு. நான் என்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். ஏய், லூஸ் மாதிரி வளராத. இல்லக்கா, கடைசியா நான் கெஞ்சி அழுவும் போது நான் வேணாம் தானே நீ கையெழுத்து போட்டு கொடுத்த, அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு. தப்பு ஏன் மேலதான்க்கா. உங்களுக்கு உடம்பு முடியாம போனதையும் உங்க ஹெல்த் கண்டிஷனை பத்தியும் எதையும் நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணல. சத்தியமா சொல்றேன்க்கா, நான் வேணும் நல்லா பண்ணல. உங்களுக்கு உடம்புக்கு முடியாம இருந்த நேரத்துல நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. எதையோ எழுந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சு சுத்திட்டு இருந்த. சரி, அழாத. எல்லாரும் கிளம்பட்டும், நாம இத பத்தி அப்புறமா பேசலாம். கயல் வரேன். வா, கண்ணத்தோட வாமா கயல். வா. அண்ணே வாங்க சாப்பிடலாம். டேய் வாடா, வாங்க உள்ள போங்க. ஆனந்தி எல்லாரும் சாப்பிடணும். வந்து இலை போடு. நீ உள்ள போ. சொல்லுங்க ஆண்டி. இன்னும் என்னமா ஆண்டின்னு கூப்பிடுற? உரிமையா அத்தைன்னு கூப்பிடு. சரிங்க அத்தை. அப்படி சொல்லுடி என் தங்கம். அப்ப நாங்க கிளம்புறோம்மா. ஏம்மா ஏதோ சோகமா இருக்க? இன்னும் உன் பெரியம்மா பேசினதையே நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ சச்ச, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் காலையிலே கொஞ்சம் நேரமா எந்திரிச்சேனா, அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. அப்படின்னா சரி, எதை பத்தியும் யோசிக்காம ரிலாக்ஸா ரெஸ்டட். கிளம்புறேன்னு வரேன். வாங்க. வரேங்க. வாங்க சம்பந்தமா. போயிட்டு வரேன்.
ம் போயிட்டு வா